பூலோக வைகுண்டம்னு ஸ்ரீரங்கத்தை சொல்கிறோமோ அந்த மாதிரி நம்மளுக்கு பூலோக கைலாசம்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு க்ஷேத்திரம் தான் சிதம்பர க்ஷேத்திரம். அது வந்து ஆகாச க்ஷேத்திரம். சிதம்பரத்தில் நடராஜ பகவான் எல்லாருக்கும் காட்சி அளிக்கிற சிவகாம சுந்தரி சமேத ஆனந்த நடராஜேஸ்வரர்னு பரமேஸ்வரனுடைய திருநாமம். அந்த ஊரில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், அன்னம்பாலிக்கும் தில்லை திருச்சிற்றம்பலம் அப்படின்னு அந்த ஊருடைய ஒரு புராணங்கள் விசேஷமாக கூறப்படுறது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஜீவராசிகளும் ஒரு நாளும் ஒரு வேளையும் பட்னியே இருக்க மாட்டாளாம். சிதம்பரத்தை பொறுத்தவரைக்கும். ஆனால் தான் அந்த ஊருக்கே அன்னம்பாலிக்கும் தில்லை திருச்சிற்றம்பலம்னு பேர். ஒருத்தர்கள் கோவிலை சுற்றி எத்தனையோ சிரமப்படுறவா உட்காந்துட்டு இருப்பா. ஏதோ ஒரு ரீதியாக பகவான வாளுக்கு படி அளந்துட்டே இருப்பார். அன்னன்னைக்கு சாப்பாடுக்கு சிரமமே இருக்காது. அதனால்தான் சிதம்பரத்தில் வாழ்ந்தா மோட்சம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜனநாத் கமலாலயம் திருவாரூரில் பிறந்தா மோட்சம்னு சொல்லியிருக்கு. ஆனால் அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்குமா? அதே மாதிரி சிதம்பரத்தில் வாழ்ந்த அப்ரசதசின்னு பேர் சிதம்பரத்துக்கு.